Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அறிவியல் பாடத்தில் 50 மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ணணும்னா எந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பிளான் பண்ணி படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 50 மார்க் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ ஸ்பெஷலாக உங்களுக்கு நம்ம ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது பொருந்தாது. எப்படி 90 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ணுறதுன்ற வீடியோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நீங்கள் 75 மார்க்குக்கு தான் எக்ஸாமே எழுதுவீங்க. மற்ற சப்ஜெக்ட்லாம் 100 மார்க் எழுதுவீங்க, ஆனால் சயின்ஸ் 75க்கு தான் எழுதுவீங்க. ஏன் அப்படின்னா ப்ராக்டிக்கலுக்கு உங்களுக்கு 25 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 75க்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் 15 மார்க் எடுத்தாவே பாஸ். அதனால் இப்போ இந்த சயின்ஸில் பாஸ் ஆகிறது ஒரு விஷயமே கிடையாது. நம்ம ஆவரேஜாக ஒரு 50 மார்க் மேலே எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த சயின்ஸுடைய கொஷின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பார்ட் இருக்கும் எல்லா சப்ஜெக்டில் மாதிரியுமே. பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின் இருக்கும், 12 1 மார்க் கொஷின் இருக்கும், சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ். பார்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஷின்ஸ் இருக்கும். மொத்தம் 7 2 மார்க் நீங்கள் எழுதணும். மொத்தம் 10 2 மார்க் கொடுத்துருப்பாங்க. 10 2 மார்க்கில் நீங்கள் எழுத வேண்டியது 7 2 மார்க் கொஷின் எழுதணும். ஸோ 7 × 2 14 மார்க். பார்ட் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க் கொஷின் 4 மார்க் கொஷின்ஸ் இருக்கும். அதே போல் தான் 10 4 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எழுத வேண்டியது 7 4 மார்க் கொஷின்ஸ் எழுதணும். பார்ட் 4 பார்த்திங்கன்னா 7 மார்க் கொஷின் டீட்டெயில் கொஷின். 3 டீட்டெயில் கொஷின் இருக்கும். எய்தர் ஆர் டைப்பில் இருக்கும். இது அல்லது அது அப்படின்ற மாதிரி 3 கொஷின் கொடுத்துருப்பாங்க. இந்த 3மே நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 75 மார்க்குக்கு நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ உங்கள் கையில் இப்போ 25 மார்க் இருக்கும். ப்ராக்டிக்கலில் 25 மார்க் வந்துடும். ஸோ அதனால் 25 மார்க் உங்களுக்கு கன்ஃபார்ம்டு. இன்னும் ஒரு 30 மார்க் எடுக்கிற அளவுக்கு நம்ம சயின்ஸில் வரணும் அப்படின்னா எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சயின்ஸை நம்ம 3 பார்ட்டாக பிரிக்கலாம். ஃபிசிக்ஸ், இயற்பியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல், பயாலஜி, உயிரியல்னு சொல்லிட்டு 3 விதமாக பிரிக்கலாம். இந்த சயின்ஸில் ஃபஸ்ட்டு 6 யூனிட் இருக்குது பார்த்தீங்களா? யூனிட் 1லேருந்து யூனிட் 6 வரைக்கும் இருக்கக்கூடியதை ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லுவோம். யூனிட் 7லேருந்து 11 வரைக்கும் இருக்கக்கூடியதை கெமிஸ்ட்ரி, யூனிட் 12லேருந்து 22 வரைக்கும் இருக்கக்கூடியதை பயாலஜி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ டோட்டலாக ஃபிசிக்ஸில் 6 லெசன் இருக்குது, கெமிஸ்ட்ரியில் 5 லெசன் இருக்குது, பயாலஜியில் 9 லெசன் இருக்குது. ஏன்னா இந்த பயாலஜியில் பார்த்திங்கன்னா 13வது லெசன் கிடையாது, 15வது லெசன் கிடையாது, அதே மாதிரி 23வது லெசன் கிடையாது. ஸோ இந்த 3ஐயும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா 9 லெசன்ஸ் பயாலஜியில் இருக்கும். இப்போது எந்தெந்த பார்ட்லேருந்து நமக்கு இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் எவ்வளோ மார்க்குக்கு வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம எதை ஒமிட் பண்ணிவிட்டு எதை மட்டும் படிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃபிசிக்ஸில் இருந்து எத்தனை 1 மார்க் வரும், எத்தனை 2 மார்க் வரும், எத்தனை 4 மார்க் வரும், எத்தனை 7 மார்க் வரும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். 1 மார்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் வரும். ஃபிசிக்ஸில் இருந்து 1 மார்க் 3 மார்க் வரும். அதே போல் 2 மார்க் கொஷினும் 3 கொஷின் வரும். 4 மார்க் கொஷினும் 3 கொஷின் வரும். 7 மார்க் கொஷின் 1 கொஷின் வரும். ஃபிசிக்ஸ் பார்ட்டில் இந்த 6 லெசன் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 3 1 மார்க் அட்டன் பண்ணிடலாம், 3 2 மார்க் கொஷின் அட்டன் பண்ணிடலாம், 3 4 மார்க் கொஷின் அட்டன் பண்ணிடலாம், ஒரு 7 மார்க் கொஷின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய 6 லெசனை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா எத்தனை மார்க் வருதுன்னு பாருங்கள். இது ஒரு 3 மார்க்கு, இது ஒரு 6 மார்க்கு, இது ஒரு 12 மார்க்கு, இது ஒரு 7 மார்க். ஸோ இது 4ஐயும் ஆட் பண்ணோன்னா 9 + 7 16 28 மார்க்ஸ். ஃபிசிக்ஸ்லேருந்து மட்டும் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துடலாம்? 28 மார்க் எடுத்துடலாம். ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த 6 லெசனை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிங்க, எதையுமே ஒமிட் பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு டாப்பிக்கையும் ஒமிட் பண்ணாமல் ரெடியூஸ்டு போர்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸையுமே நீங்கள் தரவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் மட்டுமே 28 மார்க் நீங்கள் எடுத்துடலாம். அதே போல் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க் கொஷின் உங்களுக்கு 3 1 மார்க் கொஷின் வந்துடும். 2 மார்க் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 2 2 மார்க் கொஷின் வரும். 4 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா
2 4 மார்க் கொஷின் வரும். 7 மார்க் கொஷின் 1 வரும். ஸோ கெமிஸ்ட்ரியில் பார்த்த வரைக்கும் நமக்கு 1 மார்க் கொஷினில் 3, 2 மார்க் கொஷினில் 2, அப்போ 4 மார்க்கு, 4 மார்க் கொஷினில் 2, அப்போ 8 மார்க்கு, 7 மார்க் கொஷினில் 1 7 மார்க். ஸோ இது மட்டும் பார்த்தோம்னா 22 மார்க்ஸ்க்கு நமக்கு கெமிஸ்ட்ரியிலேருந்து வருது. ஸோ ஃபிசிக்ஸையும் நீங்கள் ஒமிட் பண்ணிவிட்டு பயாலஜியும் ஒமிட் பண்ணிவிட்டு கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 5 லெசனை மட்டும் தரவாக பார்த்தீங்கன்னா 22 மார்க் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ அது ஒரு ப்ராக்டிக்கலில் ஒரு 25, இது ஒரு 22ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47 மார்க் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். இல்லை ஃபிசிக்ஸையும் சேர்த்து படிச்சுக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸில் 6 யூனிட்டு, கெமிஸ்ட்ரியில் உள்ள 5 யூனிட், இந்த 11 யூனிட்டை தரவாக படிச்சிங்கனாவே எவ்வளோ மார்க் ஆயிடுது? 50 + 25 75 மார்க் நீங்கள் வந்து சயின்ஸில் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பயாலஜிலேருந்து உங்களுக்கு எத்தனை மார்க் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் அதிகமான லெசன்ஸ் இருக்கிறனால அதிகமான மார்க்ஸ்க்கு நமக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. 1 மார்க் பார்த்தீங்கன்னா 6 மார்க்குக்கு கேட்பாங்க. 2 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா 5 கொஷின் வரும். 4 மார்க் கொஷின் 5 வரும். 7 மார்க் கொஷின் 1. ஸோ இந்த பயாலஜிலேருந்து டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க் 6, 2 மார்க் 5, அப்போ 10, 4 மார்க் 5, அப்போ 20, 7 மார்க் 1 7. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 43 மார்க்குக்கு பயாலஜிலேருந்து நமக்கு கேட்பாங்க. ஸோ இந்த ஃபிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் நீங்கள் ஒமிட் பண்ணிவிட்டு பயாலஜியில் இருக்கக்கூடிய 9 யூனிட்டை மட்டும் தரவாக படிச்சிங்கன்னா 43 மார்க் எடுத்துடலாம். 43 + 25 68 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட முடியும். அப்போ இதில் வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி நம்ம படித்தோம் அப்படின்னா எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணலான்றதை பார்த்துக்குங்க. ஃபிசிக்ஸ் மட்டும் 6 யூனிட் மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிங்கனாவே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம், 28 மார்க் எடுத்துடலாம். கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த 5 யூனிட்டை மட்டும் படித்தாவே பாஸ் பண்ணிடலாம், 22 மார்க் எடுத்துடலாம். பயாலஜியில் இருக்கக்கூடிய இந்த 9 யூனிட்டை மட்டும் தரவாக படிச்சிங்கன்னா 43 மார்க் எடுத்துடலாம். நான் சொல்கிறது 75க்கு ப்ளஸ் ப்ராக்டிக்கல் மார்க் 25 நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வந்துட வேண்டியதான். அப்போ சயின்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்கன்றதை பார்த்துக்கோங்க. இதில் 2 மார்க் கொஷினில் ஒரு கம்பல்சரி கொஷினும் 4 மார்க் கொஷினில் ஒரு கம்பல்சரி கொஷினும் வரும். அது எதுலேருந்து வரும்னா பயாலஜிலேருந்து உங்களுக்கு கேட்க மாட்டாங்க கம்பல்சரி கொஷின். ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின் வரும், கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு கொஷின் வரும். இப்போ ஃபிசிக்ஸ்லேருந்து 2 மார்க் கம்பல்சரி கேட்டாங்கன்னா கெமிஸ்ட்ரியிலேருந்து 4 மார்க் கம்பல்சரி கேட்பாங்க. இல்லை ஃபிசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு 4 மார்க் கம்பல்சரி கேட்டாங்கன்னா கெமிஸ்ட்ரியிலேருந்து 2 மார்க் கம்பல்சரி கேட்பாங்க. இது எது வரும்னா ப்ராப்ளம் தான் வரும். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கொஷின் இருக்குது இல்லையா, இதை வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஷினில் கேட்பாங்க. அதனால் அந்த ப்ராப்ளம்ஸையும் சேர்த்து நீங்கள் படிச்சிங்கன்னா தான் நான் சொன்ன மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். இல்லை எனக்கு ப்ராப்ளம்லாம் இருக்குது இதெல்லாம் வராதுன்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை ஒமிட் பண்ணிவிட்டு பயாலஜியில் இருக்கக்கூடிய 9 லெசனை மட்டும் தரவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா 43 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் உங்களுக்கு சயின்ஸ் எந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.